ஒரு சிறிய தேனீ தன் கூட்டிலிருந்து வெளியே வந்தது. அதன் பெயர் சிட்டு. அது தன்னைவிட பெரிய பூக்களை பார்த்தது. நான் மிகச் சிறியது, என்னால் என்ன செய்ய முடியும் என்று அது நினைத்தது. அப்போது ஒரு வண்ணத்துப் பூச்சி அங்கு கடந்து சென்றது. ஹாய் தேனீ, ஏன் சோகமாக இருக்கிறாய் என்று வண்ணத்துப் பூச்சி கேட்டது. சிட்டு மெதுவாக, நான் மிகவும் சிறியது, என்னால் ஒரு பெரிய வேலையும் செய்ய முடியாது என்றது. வண்ணத்துப் பூச்சி சிரித்தது. சிறியது என்றால் வலிமை குறைவு என்று அர்த்தமல்ல என்றது. நீ மகரந்தச் சேர்க்கை செய்கிறாய், பூக்கள் வளர நீ உதவுகிறாய். சிட்டுவுக்கு ஒரு யோசனை வந்தது. நான் முதலில் என் வேலையை செய்கிறேன். அது பறந்து சென்று தோட்டத்திலுள்ள முதல் பூவை தேடியது. ஒரு சிறிய நீல நிறப்பூவின் மீது அமர்ந்தது. அது மகரந்தத்தை சேகரித்தது. சிட்டு பெரிது அமர்ந்தது. அது மகரந்தத்தை சேகரித்தது. சிட்டு பெரிய ரோஜா மலர் வரை பறந்து சென்றது. அங்கு மகரந்தம் அதிகம் இருந்தது. அதை சேகரிப்பது கடினமான வேலை. சில நேரங்களில் அது சறுக்கியது, ஆனால் ஒருபோதும் கைவிடவில்லை. வண்ணத்துப் பூச்சி சிட்டுவை பார்க்க திரும்பி வந்தது. நீ மிகவும் தைரியமானவன் சிட்டு என்று அது கத்தியது. சிட்டுவின் சிறிய பை மகரந்தத்தால் நிரம்பியது. பார்த்தாயா, உன் சிறிய அளவு உனக்கு உதவியது என்றது வண்ணத்துப் பூச்சி. நீ நெருக்கமான இடங்களில் சென்று மகரந்தத்தை சேகரித்தாய். சிட்டு இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக உணர்ந்தது. அது மிகவும் பயனுள்ளதாக இருந்தது. நான் சிறிதாக இருக்கலாம், ஆனால் நான் முக்கியமானவன் என்று அது வண்ணத்துப் பூச்சியிடம் கூறியது. உண்மைதான் சிட்டு, ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான வேலையே செய்கிறார்கள். பறவையின் பாடல் ஒரு முக்கியமான வேலையே செய்கிறார்கள். பறவையின் பாடல், எறும்பின் நடை, அனைத்தும் பயனுள்ளவை. அன்று முதல் சிட்டு மகிழ்ச்சியுடன் மகரந்தத்தை சேகரித்தது. அது ஒரு பெரிய சிவப்பு ரோஜாவிலிருந்து இன்னொரு சிறிய ஊதா பூவுக்கு பறந்தது. அதனால்தான் தோட்டம் வண்ணமயமாகவும் ஆரோக்கியமாகவும் இருந்தது. சிட்டு கற்றுக்கொண்டது. அளவு ஒருபோதும் முக்கியமல்ல, முக்கியமானது என்னவென்றால் உன்னால் முடிந்ததை செய்வதுதான். சிட்டு என்ற தேனீ தன் சிறிய அளவினால் ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கியது. சிறிய தேனீ பெரிய பெருமை பெற்றது. சிறிய தேனீ பெரிய பெருமை பெற்றது.